நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது அல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பது. நச்சுன்னு சொல்லிட்டா பாருங்க. இந்த வித்தியாசம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல எதை பேசணும், ஏன் இன்னார்கிட்ட பேசலாமா, இன்னார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா, இப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம ஜெயிச்சோங்க. அது வயசு வரம்பே கிடையாது. சின்ன வயசானாலும் சரி, பெரியவா வயசானாலும் சரி, இந்த வித்தியாசம் நம்ம தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடந்துட்டோம்னா அதை மாதிரி ஒரு சுகம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் நம்ம அழகாக தப்பிச்சுடலாம். ரொம்ப அழகாக, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சக்கப்புறம் என்ன ஆகும், சண்டை வராது, அதுக்கப்புறம் வருத்தங்கள் வராது. இவ இப்படி சொல்லிட்டா பத்தியா அப்படிங்கிற அந்த வருத்தங்கள் வராது, ஏமாற்றங்கள் வராது. ஸோ நம்ம அந்த உஷாராக இருந்துட்டோம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதை பேசக்கூடாது, இந்நாட்டை இதை பேசக்கூடாது, இந்த இடத்துல இப்போ இது பண்ணக்கூடாது, இப்படிங்கிற நம்ம வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம், அந்த பக்குவம் அடிச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. அதுதாங்க வாழ்க்கை சாராம்சே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த அடையிறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக அது சொல்லி கொடுத்துரும். பேசாது. நிறைய இடத்துல இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பேன். நிறைய இந்த மாதிரி நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தேன்னா, ஒரு விஷயம் ஏதோ சொல்ல வருவேன். அந்த சொல்ல வரும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, இந்த நாக்கு என்னை தடுத்துடும். ரொம்ப லைவுங்க, ரொம்ப உண்மை. அப்போ நான் புரிஞ்சுட்டுருவேன், ஓஹோ இது சொல்லக்கூடாது போல் இருக்குன்னு. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் நம்மளை அப்படி காவந்து பண்ணுறதுங்க. அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் நம்ம பண்ணணும். அவ்வளோ பாண்டு, நம்மளை எச்சரிக்கை, நம்மளை அவ்வளோ அழகாக காப்பாற்றுறது, கவச்சமாக இருந்து நம்மளை அத்தனை பேரையும் காப்பாற்றுறது. ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடங்களே வாழ்க்கை. நிறைய பேர் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அப்படி படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், டாக்டரேட்டில் இன்னும் சொல்லுவா தெரியுமா, 2 லைன் இருக்குமா அவளோட டிகிரி. யார் ஒரு டாக்டரோட டிகிரிலாம் படித்த இதெல்லாம் பார்த்தாலே வச்சுக்கோங்க, 2 லைன் இருக்கும். ஆனால் அவகிட்ட ஒரு குணம் இருக்காது. அப்புறம் அவள் ஒரு எச்சட்டையில் ஈகக்காக வரட்ட மாட்டா, ஒரு சாஃப்டாக பேச மாட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் அவ்வளோ படிச்சிருப்பா. அந்த மாதிரி. பட் நான் இப்போ அவளை தப்பு ரைட்டெல்லாம் நான் அந்த சாப்டருக்கே நான் போகலை. ஜென்ரலாகவே நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலை, அது மேட்ரு கிடையாது. அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடம் தான் நிரந்தரம். ஸோ இந்த பக்குவம் நமக்கு அடையணுமானா இந்த பிளாட்ஃபார்ம்கள், ரேக்கி, மெடிடேஷன், முத்ராஸ், இதெல்லாம் பயங்கரமாக உங்களை காப்பாற்றுங்க. கவச்சமாக இருந்து இந்த பஞ்சபூதங்களோடு நம்ம அழகாக இணைஞ்சுன்னு போனோம்னா வாழ்க்கை பிரகாசம் பிரகாசம் பிரகாசம். அதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களோட கான்டாக்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. பாய்.